தேனி கைலாசபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இதெல்லாம் கேட்டாங்க, இந்தியா கூட்டணி பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. என்ன சொன்னேன்? ஆண்டிகள் கூடிய கட்டிய மடமாகத்தான் அது முடியும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நடந்துட்டு இருக்காது. காங்கிரஸ் கட்சிங்க டெல்லியில் ஆளுகின்ற டெல்லியிலேயே என்ன நிலைமை பார்த்தீங்களா? இப்போ 27 வருஷத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சு. எந்த பகுதியில் எந்த இடத்துல யாருக்காவது தீங்கு செய்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. இவ்வளவு அதாவது உலகத்திலேயே 140 கோடி ஜனத்தொகைக்கு மேற்பட்ட இவ்வளவு மிகப்பெரிய தேசம், பல்வேறு மாநிலங்கள், மொழிவாரி மாநிலங்கள், பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்து ஆட்சி செய்கிறார் யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். இதை நம்ம பாராட்டியே தான் உலக நாடுகள் எல்லாம் இருக்கின்ற பிரதமர் தான் பாராட்டுகிறார்கள். அவர்கள் எல்லாம் பாராட்டுகின்ற போது நாம் பாராட்ட வேண்டாமா? சொல்றீங்க கேசியம்மா தம்பி. இல்ல சார், ஏதாவது பிஜேபி வடமாநில கூட்டணி கட்சியில கட்சியை உடைச்சு புதுசா ஒரு அணியை உருவாக்கி அதன் பேர்ல ஆட்சியை பிடிக்கிற நிலைமை இருக்கு. இதே நிலைமை யார் சொல்றது? நீங்க சொல்றீங்களா? அதிமுக வந்து அப்படி பயப்படலாம். இதே மாதிரி தமிழகத்தில் அதிமுக உடைச்சு புதிய அணியை உருவாக்கி பிஜேபி தலைமையிலான ஒரு ஆட்சி அமையறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும். என்ன யாருமே சிந்தரிக்க போகாத கருத்தா இருக்கு. வடமாநில பல கட்சிகள், வடமாநிலங்கள் வேற, நம்ம தமிழ்நாடு வேறங்க. தமிழ்நாடு ஒரு பாரம்பரியம் கட்சி, அதோட தான் கூட்டணி அமைக்கணுங்கிற நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையே அவங்க அந்த கூட்டணியோட இணையக்கூடாதுங்கிற நடந்திருக்கும். அதுலயே இருக்காங்க. யாரு? எடப்பாடி தரப்பு. நீங்க அவங்களோட சேர்ந்துதான் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களும் எதை விரும்புகிறார்களோ அதை அதிமுக அடிப்படை அதிமுக செய்து காட்டுவோம். பெரிய தோல்விகள் நாடாளுமன்ற இன்னைக்கு இருக்க சொல்றீங்க. நான் இன்னைக்கு இருக்க பிஜேபி அம்மா பிஜேபி கூட கூட்டணி இருக்காங்க. பிஜேபி ஏற்று நின்றுருக்காங்க. எங்களுடைய திராவிட பாரம்பரியம், தமிழனுடைய பாரம்பரியம், பண்பாடு, மொழி, இனம், இவைகளெல்லாம் கடந்த நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச இந்த காலகட்டத்தில் நம்ம இப்பெல்லாம் வந்தோம்னு தெரியும். அந்த அடிப்படையில் நாங்கள் எதுக்கு எந்த திராவிட கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இதான் இனம், மொழி. மாற்றுவதற்கான முயற்சி நீங்க எடுப்பீங்க. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட சேர்ந்துருவாரு, இவருக்கு பணம் கூடிரும் அப்படிங்கிற பையன் இருக்கனாலேயே, யாருக்கு எடப்பாடி தரப்புல இருக்கிறதுனாலயே அவங்க சேராம இருக்காங்களோ? அவர் இப்போதைக்கு இருந்தார்ல, இந்த தேர்தல் விலகி போனாரு. பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னால பார்லிமெண்ட் தேர்தல் நேசனாவில் தேசியில ஒரு கூட்டணியை வச்சு பக்கத்தில் உட்கார வச்சிருந்தாரு. பக்கத்தில் ரைட் சைடில் 4 நாள் என்னாச்சு? பெரிய கொள்கை முடிவு வந்துருச்சா? சொல்லுங்க சிக்கந்தர். நீங்க என்ன நோக்கத்தில் கேள்வி இருக்கு எனக்கு நல்லா தெரியும். அந்த நோக்கத்தில் நான் பதில் சொல்ல மாட்டேன். சார், அந்த டயத்துல அண்ணாமலையோட பேச்சு தான் கூட்டணி முறிவுக்கு காரணம் சொல்றாங்க. தம்பி, நான் சொல்றேன் கேட்டுங்க. அவங்க கட்சியில அவங்க தலைமையில அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு தான் கருத்துக்கள் பரிமாற்றங்கள், கருத்துக்கள், விவாதங்கள் உள்ளடக்கியதாக இருக்கும். அதை தவறுன்னு சொல்வதற்கு நாம யாரு? இல்ல, உங்க தலைவர்கள் பேசுறாரு. அண்ணா ஜெயலலிதா அவங்கெல்லாம் பேசின விமர்சனத்தினாலதான் அவங்க எல்லாம் அவர் அதையே மறுத்திருக்காரு. நான் அந்த நோக்கத்தில் அடிப்படையில் பேசல என்று அவரே திரு அண்ணாமலை அவர்களே மறுத்திருக்கிறார். நீங்க அந்த கருத்துல கொள்ளுங்க. பேப்பர்ல பழக்கம் பாருங்க. ஏதாவது தெரிஞ்சு எனக்கு சொன்னாங்களா? பன்னீர்செல்வம் பஞ்சமிலத்தை வாங்கிட்டாரு, பட்டாவை கேன்சல் பண்ணிட்டாரு. என் பேருக்கே பட்டா இல்லை. அந்த நிலைமை என் கையில் இல்லை. ஆணை உத்தரவு 2 நீதிபதிகள் உத்தரவு போடுறாங்க. இந்த அன்னைக்கு அந்த வாரம் அங்கதான் உட்காந்துருக்காரு ஆணையத்தில். அந்த இதுக்காண்டி போயிருக்காரு. இன்னும் இந்த எந்த உத்தரவு ஆணையத்திலிருந்து வரலைங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் எப்படி வந்துச்சு சொல்லுங்க. அப்ப நீங்க திருச்சி எழுதி கொடுத்தீங்களா? ஏன் தம்பி? சிக்கந்தர் சொன்னது மாதிரி நானும் அன்னபராசன் ஃப்ரெண்டா? சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க. எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற அரசியல் நிகழ்வை பற்றி கணித்து தேசியமாக வியூகமாக சொல்லுகின்ற வழக்கம் என்கிட்ட நடப்பதை சொல்லுங்க. மனசாட்சி போய் பேசுங்க. அவ்வளவுதான். வேற சொல்லுங்க, கேள்வி. ஐயோ சாமி சரணம் ஐயப்பா. விஜய் பத்தி
விஜயை பற்றி நான் ஏற்கனவே பல்வேறு நிலையில் பல்வேறு கருத்துக்களை சொல்லிவிட்டேன். அரசியல் ரீதியாக அரசியல் களத்தில் அவர் எந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். தமிழருடைய நலன், அவர் என்ன வெற்றி கழகம் என்று வச்சிருக்கார் தமிழ்நாட்டில். தமிழருடைய நலன், தமிழருடைய பாரம்பரியம், அனைத்து மக்களையும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரே பார்வையில் பார்க்கிற நோக்கம், இது அரசியல் பார்வையாக விஜயிடம் இருக்கிறதா என்பதை அவர் நடந்து வருகின்ற பாதையை உற்று நோக்கி அது சரியா தவறா என்று மக்கள் தீர்மானிப்பார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் உறுதி செய்யப்படும். நேற்று பெரியசாமி வரும் சட்டமன்ற தேர்தல் 4 அல்ல 5 முறை போட்டி உறுதியா நடக்கும் அப்படின்றார். நாங்க 234 தொகுதியில நாங்க தான் வெற்றி. அரசியல் கட்சி எத்தனை இருக்கு? 234 தொகுதியில் நாங்க வெற்றி பெறுவோம். கட்சி அரசியல் கட்சி எத்தனை இருக்கு? 100 கட்சியுமே இன்னைக்கு நாங்களே முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம எங்க கூடி சேர்க்கறது தம்பி சொல்லுங்க. ஒருவேளை விஜய் பாஜக கூட்டணிக்கு வந்தால் நீங்க இல்லைங்க, இது தேசிய அளவில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி. தேச நலன் கருதி யாரை சேர்ப்பது யாரை சேர்க்கக்கூடாது என்பது மத்திய தொழிற்பொருள்களை அவங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்பதை தெரிவித்துக்கிறேன். சாதக பாதகங்கள்லாம் பேசிதான் முடிவெடுப்பார்கள். பொதுவாக தமிழ்நாட்டு மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு ஆள் தரக்குறவா பேசிட்டு இருக்காரு, அதை கண்டிக்க மாட்டேங்க. எங்களுடைய திராவிட இயக்கத்துடைய தலைக்காவரியே பெரியார் தாங்க. எத்தனையோ மீட்டிங்ல பேசியிருக்கேன் நான். அதுல இருந்து தான் அண்ணா திமுக எல்லாம் வந்துருச்சுங்க. இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. பெரிய அளவில் கண்டிக்க சார். அவரை போய் கடிக்கிறாங்க. ஏங்க அதாவது திராவிட இயக்கத்தினுடைய தலைக்காவதி தந்தை பெரியாருங்க. இன்னைக்கு அவர் பெரியார் இல்லை என்று சொன்னால் ஏழை எளிய மக்கள் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எவ்வளவோ பல்வேறு சீர்திருத்தங்களை அவர் செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கேளுங்க, பல்வேறு கருத்துக்கள் வரும். அதுல கடவுள் மறுப்பு பற்றி அம்மா அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார், ஒருவனை ஒன்றே ஒருவனை தேவன் அவர் சொன்னார். திராவிடத்திலிருந்து பெரியார் திரும்பி வரும்போது எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. திருக்குறள் பெரிய மதம் பாஜக பெரியார் விமர்சிக்கிறாங்க, அவங்களோட அலையன்ஸ் இருக்கீங்க. யார் அலையன்ஸ்? பாஜக பெரியார் விமர்சிக்கிறாங்கல்ல, பெரியார் விமர்சிக்கிறத யார் பாஜக? பெரியாரை பற்றி விமர்சிப்பதை, பெரியாரை பற்றி விமர்சிப்பதை சீமான் தரத்தை பாரதிய ஜனதா கட்சி என்ன பேசினாங்க சொல்லுங்க. அதை சொன்னாங்களா? சில இருக்க சின்ன சின்ன பாயிண்ட்களை வரவேற்பாங்க, முழுமையா எதிர்ப்பாங்க. அது எப்படி நான் சொல்ல முடியும்? அவருக்கு தேசிய கட்சி, நாங்க மாநில கட்சியில் உட்காந்துருக்கேன். நான் தமிழ்நாட்டில் அப்படி அவர் எல்லாம் ஒன்றும் நடக்காது. தமிழ்நாட்டில் பெரியார் எல்லாம் ஒன்றும் நடக்காது. இல்லைங்க, பல்வேறு சீர்திருத்தங்களை தமிழக மக்களிடம் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் மத வித்தியாசங்கள் நடக்க வேண்டும் என்ற அவருடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது. உங்களுக்கு நல்லா தெரியும். பேரறிஞர் அண்ணா அவர்களே அதை வலியுறுத்தி பல்வேறு பேர்களும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. தலைவரும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அம்மா அவர்களும் பெரியாரை மூத்த தலைவராக ஏற்றுக்கொண்டு பெரியாருடைய கருத்துக்கு வலுவூட்டினார்கள். இதுதான் எங்களுடைய வரலாறு. இந்த வரலாறுலேருந்து நாங்கள் எப்படி மாறுபட முடியும் சொல்லுவாங்க? எந்த காலத்தில் நாங்களாம் மாறுபட மாட்டோம். நாட்டுக்கு நல்லது செஞ்சால் யாராவது ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அரசியல் காரணங்களுக்காக இருக்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அரசியல் பண்ண வேண்டிய செய்ய வேண்டிய கட்டாயம் அதிமுக புரட்சித் தலைவரும் இருக்கவில்லை, அம்மாவும் இருக்கவில்லை. அதான் எங்களுடைய நிலை. இன்றைக்கு நாங்கள் எதுக்கு போராடி இருக்கோம்? நாங்கள் போராடுறது அநீதி அக்கிரமம் சொல்றீங்களா? அதனால இன்றைக்கு இயக்கம் எந்த அளவுக்கு கீழே போயிருக்குது நடைமுறையில் தெரியுதுல்ல. எந்த தேர்தல் ஜெயிக்க முடியுதா? ஏன் அந்த ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொன்னதற்கு மிகப்பெரிய காரணமே ஒருவர் இருந்தால்தான் அதிமுக வெற்றி பாதையில் செலுத்த முடியும் என்று சொன்னார்கள். செலுத்தினாங்களா? இல்ல சொல்லுங்க. வேற என்ன இருக்கு? அதான் இருக்கா? தொண்டை கடிச்சு பார்த்துக்கிட்டு மக்களவை உறுப்பினர், முன்னாள் மக்களவை உறுப்பினர் உறுப்பினர் ரவீந்திரநாத் கரங்கோப்பம் ஒரு அமைப்பு துவக்கியிருக்காரு. அதை பத்தி உங்க கரங்கோப்பம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கரங்கோப்பம் நல்லதானே?
இன்னைக்கு திமுக 5% கூடி இல்லையா சி ஓட்டர் கருத்து கணிப்புல CO2 இந்தியாவில் CO2 டிஎம்கே 5% கூடி இருக்கு எடப்பாடி ஐடிஎல்கே 3% குறைஞ்ச பின்னை கருத்து சொல்லியாச்சுங்க மூத்த தலைவர் அவரெல்லாம் நம்ம தூண்டி வர மாதிரி அவர் எந்த கருத்து அடிப்படையில் ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னு பார்ப்போம். அதை மட்டும் சொல்லிட்டு டீ போய் சாப்பிட்டாங்க அதான் வேற எல்லாம் கேட்காது சாப்பிட வேற எல்லாம் கேட்காதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதை நம்ம ஓட்டு சொல்லிட்டேன் ஸ்ட்ராங்காக நிற்பாரு மாற்றிக்கிறேன். டீ கொடுத்துருவீங்களா? டீ கடை தானே சாப்பிட்டாங்க. டீ கொடுக்கல. அதிமுக ஒன்றிணைந்தால் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். சசிகலா டிடிவி தினகரனிடமும் தான் பேசியிருப்பதாகவும் அனைவரும் ஒன்றாக பேசி சமரசம் செய்து கொள்ளலாம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். அதிமுகவை பாஜக உடைக்கிறது என்பது சிந்திக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்றும் அதிமுக ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று அப்போதே அமித்ஷா பேசியதாகவும் ஆனால் அதனை எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார்.